ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாளே என்ன யோசித்தேன் அப்படின்னா, சரி இதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டில் இருக்க வேண்டாம். ஏன்னா இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் நல்லா இருக்கிற மாரி எனக்கு தெரியல. எதுவுமே நம்மளுக்கு போறது வரத தாண்டி நம்மளுக்கு இது சரியா இருக்கு, அது சரியா இருக்குன்னு நம்ம சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்னோனே, அதெல்லாம் எனக்கு புரியுது. புரியாம கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம முயற்சி பண்ணி இது பண்ணி பார்க்குறதுக்கும் நம்மளுக்கு சரியான ஒரு இது நம்மளுக்கே கிடையாத மாரி தான் இருக்குது அப்படின்னோனே, சரி விடுங்க அதெல்லாம் நம்ம எதுவும் இது பண்ணிக்கிட்டு இருக்க வேணாம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால என்ன நடக்குதோ அதுதான் நம்ம முயற்சி பண்ணி இது பண்ணுறதுக்கான காரணங்கள்ங்கிறது நமக்கு தெரியாத மாதிரி தான் இருக்கும் அப்படின்னோடனே, சரி சரி விடு விடு பார்த்துக்கலாம். பார்த்துக்கிட்டு ஒரு முடிவு எடுத்துக்குவோம், பண்ணுவோம், செய்வோம். இதுக்கு அடுத்தது என்ன நடக்குதோ அது அந்த கடவுள் விட்ட வழி அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகணும் அப்படின்னோடனே, அதெல்லாம் கடவுள் விட்ட வழின்னு நம்ம நினச்சிட்டு தான் போகிறோம் இல்லைங்களே. இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு சரியான ஒரு இதில் நம்ம முடிவெடுக்கிறதுங்கிறதான முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் தெரியுது முக்கியமான விஷயமா தான் இருக்குது. இல்லாமல் இல்லை. எதையுமே முக்கியமான விஷயம் தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் முக்கியமான விஷயம் நினச்சாலும் நம்மளுக்கு அது இது நடக்கிற நேரங்கிறது ஒன்று இருக்குல்லண்ணே அப்படின்னோடனே, சரி விடு விடு இப்போதைக்கு ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் நம்மளுக்கு சாதகமாக இல்லை தான். அதுக்காக நம்ம ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. சாதகமாக இருக்கு அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு இப்போது ஒரு சில விஷயங்கள் கரெக்டான வேலை நம்மளுக்கு கொண்டுட்டு போகிறோம், பண்ணுறோம், செய்கிறோம் அப்படின்னா அதை நம்ம பார்த்துக்கிறதுக்கு பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலைங்கிறது நம்மளுக்கு இருக்கணும். அதுதான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது அப்படின்னோடனே, சரி இதுக்கப்புறம் எந்த ஒரு இதையும் நம்ம சரியான இதில் நம்மளுக்கு கொண்டு போகணும், பண்ணணும், செய்யணுங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இனிமேல் முடிவெடுத்துக்க வேண்டியதான். அதுதான் நான் சொல்லுவேன் அப்படின்னோடனே, அது நீ சொல்கிறதும் கரெக்டு தானே. நான் அதுக்கு மேலே எதுவும் ஒரு சில முடிவுகளை நான் இது பண்ண முடியாது. அதுக்காக நம்ம என்ன நடக்குதோ நடக்கட்டும். அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னோடனே, சரி சரி விடு விடு பார்த்துக்கலாம். சரி இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு எதுவுமே இது பண்ண முடியாது, செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் முயற்சிகளை நம்ம பண்ணி பார்த்தோம்னாலே நமக்கு போதும் அப்படின்னோடனே, சரி அடுத்த ஒரு இதை நம்ம ட்ரை பண்ணுவோண்ணே. நம்மளுக்கு இதுக்காக நம்ம சோர்வடையக்கூடாதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு அண்ணன் சொன்னுச்சு, இது மாதிரி நீ இப்போ இந்த எக்ஸாமுக்கெல்லாம் ட்ரை பண்ணுமா, ஏதாச்சும் ட்ரை பண்ணனா ஏதாச்சும் கிடைக்கிறது கிடைக்கும் உனக்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் அந்த எக்ஸாமுக்கெல்லாம் நம்ம ட்ரை பண்ணோம்னாலே நம்மளுக்கு ஏதாச்சும் கிடைக்கிறத நம்ம ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு அதில் நீ முயற்சி பண்ணு. அதுதான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு புரியுதுண்ணே. இருந்தாலும் படிக்கிறவங்கிறத காட்டியும் நம்மளுக்கு அது கிடைக்கணுங்கிறது நம்மளுக்கு எழுதி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக கிடைக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம அதுக்கப்புறம் அதை நினச்சாலும் சில விஷயங்கள் முடியாதுங்கிறப்போ நம்மளுக்கு அது கொஞ்சம் ஒரு சில வருத்தத்தை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு புரியுது. புரியாதெல்லாம் கிடையாது. எல்லாமே புரியாமல் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அது நம்ம எடுத்துக்கிற விதங்கிறது நம்மளுக்கு முக்கியமாக இருக்கிறது தான் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் விடுங்க பார்ப்போம். இப்போதைக்கு என்ன நடக்குன்ருக்கோ அது நடக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கடவுள் இது பண்ணுறது தான் அப்படின்னோடனே, சரி சரி விடு விடு பார்த்துக்கலாம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணுவோம். முயற்சி பண்ணி சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்து இது பண்ணணும் அப்படின்னோடனே, சரி பார்ப்போம். எதாக இருந்தாலும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் செயல்படுத்துறதுக்கான முயற்சிகளை நம்ம எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னோடனே, சரி சரி விடு விடு பார்ப்போம். சில இது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு என்ன நடக்குதோ அதுதான் நம்மளுக்கான ஒரு வழிகிறத நம்ம நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கணும். அப்படி பயணித்தா மட்டும்தான் நம்மளுக்கு சக்ஸஸான ஒரு விஷயங்கிறது நமக்கு நடக்கும் அப்படிங்கலாம். அதை தாண்டி நம்மளுக்கு எதுவும் இது பண்ண முடியாது, செய்ய முடியாதுங்கிறது தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னோடனே, சரி விடு அதெல்லாம் நம்ம ஒரு சில இதை நம்ம யோசித்து இது பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு இது பண்ண முடியும், செய்ய முடியும். அதை தாண்டி நம்மளுக்கு இதுக்கான டைமுங்கிறது வர்றப்போ தானே எதாக இருந்தாலும் நம்ம இது பண்ண முடியணும்னா அது எனக்கு புரியுது. அந்த டைம் வர்றப்போ நம்ம அதை சாதகமாக எடுத்துக்கிட்டு தான் எந்த ஒரு இதாக இருந்தாலும் பண்ண முடியும் அப்படின்னோடனே, அதெல்லாம் நம்ம இதுக்கு மேலே ஒன்றும் நம்ம இது பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம். எது நடக்குதோ நடக்கட்டும். அதுக்கு மேலே கடவுள் விட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக வேண்டியதான் அப்படின்னோடனே, சரி சரி நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன், பண்ணுறேன். இனிமேல்
அது மாதிரி நடக்காது, பண்ணாது, செய்யாது, நீ எதையும் யோசிக்காத, பண்ணாத, செய்யாத. இதுக்கு அடுத்தது என்ன நடக்குதோ நடக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன இதாக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு முயற்சி பண்ணி பார்த்துக்குவோம்.